அந்த மண்டையை பார்த்துட்டு நீ யாரும் கண்டுபிடிக்க பார்க்கலாம். முடியல, என்னாலையும் தான் முடியல. அருணிதா ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்தானி. மறுபடியும் அத்தானியில் ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்கோம். காலையில் ஒரு 4 மணி 3:45 இருக்கும். 3:45க்கு சாரிப்பா, தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இப்படி தான் வைக்கணும் கேமராவை. இவரே எப்படி பார்த்து போகிறாரு. ஆக்சுவலாக இவர் என்னை வந்து ஒரு லுக் விட்டு போகிறாரு, யாருன்னு தெரியல. பாவம். ஆக்சுவலாக ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்து நாங்கள் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு. உண்மைதாம்மா, நான் 3:45க்கு எந்திரிச்சேன், நீ 4க்கு எந்திரிச்சு. ஒரு 3:45 4:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 5:30க்கு அங்கே கோயம்புத்தூரில் கிளம்பணும். கோயம்புத்தூர் வந்து இங்கே வரத்துக்கு எங்களுக்கு ஒரு டைம் ஆகல 8:45. கிட்டத்தட்ட ஒரு 8:45 ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கு. நாங்கள் வந்துட்டோம், ஆனால் இந்த ஊருக்காரங்க இன்னும் வரல. இந்த வீட்டில் தான் நீங்கள் ஷூட் போக போகுது. ஆனால் வீடு பூட்டிருக்கு. எப்படி உள்ளே போக போகிறேன்னு தெரியல. என்னடா அந்த அளவுக்கு தில் இருக்கு அவனுக்கு. எங்கெங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகுலன்னு இருக்கே, அதான் அம்சம். ஓட நான் ரெக்கார்ட் இருக்கோட போலீஸ் வந்து கொடுத்துட்றேன். அப்புறம் அவங்க அம்மா பாவம் பூட்டு வாங்க செலவு. பூட்டு எவ்வளோ பேசுருக்கு பார்த்தியா? அதான் பழைய காலத்து ஒரு குத்து குத்துன்னா உடஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதான் வந்துடுவாங்க. வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க. எப்படி காய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷூட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன போகலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக குட்மேன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணி டைரக்டர் அபினேஷ் ஆர்முகம். தேங்க்யூ. நீங்கள் அந்த படத்தை பற்றி 4 வார்த்தை நான் சொல்லக்கூடாதுங்க. படம் பார்த்துட்டு அவங்க சொன்ன கமெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல கமெண்ட்ஸ்ல எப்படி வந்துச்சு? நீங்க அந்த படம் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவா தான் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீங்க கிட்ட வராதீங்க, மூக்கு முடுறது போயிட்டே இருக்கணும். இல்ல நீங்க கிட்ட வந்து மூக்கு முடுறது தெரியும். சொல்லுங்க அந்த படத்தோட கமெண்ட். அந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா படம் வந்து எனக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் தான். நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இன்னும் அடுத்து வந்து இதை விட பெட்டரான படம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக அடுத்து ஒரு ஷூட் பிளான் பண்ணிருக்கோம். கூடிய சீக்கிரமே படம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பி பாசிட்டிவ் முடிச்சிடும். ஒரு பாசிட்டிவ் இருக்கான், அதை முடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக போயிடும். ஓகே புரியுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் தலைப்பில் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பி பாசிட்டிவ். நீ ஏன்டா வைப் ஆகுற? அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் இவர் தான், பரத். என்ன பார்த்துருப்பீங்க, குட்மேன்ல வந்துட்டு மொட்டை அடிச்சு மாறுவத்தில் நடிச்சிருப்பேன். இப்போ முடி வச்சுட்டு அதோட நடிச்சேன்னு யாருக்கு தெரியும்? இந்த பொண்ணு அப்படிதான் பாத்துருக்கு. நீ நடிச்சு அப்படிதான் பாத்துட்டு இருக்க. இந்த பொண்ணு தானே இல்ல, அந்த பொண்ணு என்ன குட்மேன் பாக்கலையா? அந்த பொண்ணு வந்து ஓட்டகாசுல போற எந்த வீடியோவும் பார்க்க அப்படிலாம் கிடையாது. நான் பாப்பேன், இதை பார்க்க மறந்துட்டேன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அடிச்சு மாட்டே பொண்ணுங்களை பத்தி பேசணும். யாருமே ஒரே நிமிஷம். பொண்ணுங்களை பத்தி பேசணும். உனக்கு இருக்கும் யார் சும்மா இன்னைக்கு நீ ஷூட் எடுக்கும்போது சிரிக்க கூடாதாமா? இப்போ இருந்தே உங்க அட்வான்ஸ் புக்கிங்க. இல்ல நீங்க 2 நிமிஷம் சிரிச்சீங்கன்னா எனக்கு எச்சா சிரிச்சு நீங்க 2 நிமிஷம் சிரிச்சா 4 நிமிஷம் சிரிப்பேன். திரும்ப அது நான் ரெடி ஆகி வரதுக்குள்ள பொறுப்பு. இன்னொன்னா என் வாய்ஸ் சிரிச்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் ஒரு ரிகர்சல் போய்க்கலாம்டா. இப்போ வரைக்கும் நீங்க படிச்சீங்களா? அப்படியே ஒரு டைம் சீரியஸா சிரிக்காம பேசணும் போதும். நான் எதுவுமே பண்ணலக்கா, இவன் தான் பிரேக்கப் பண்ணா. சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை. என்னம்மா லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கற? கோவத்துல அழுக வேண்டாம், கொஞ்சம் கோவமா பேசுனது இல்ல. இது வந்து அவங்க உடஞ்சு இதுல பேசுறாங்க. அதான் உடஞ்சு அந்த கோவத்துல பேசுறாங்க. நான் எதுவுமே பண்ணலக்கா, இவன் தான் சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறான். ஐயோ டயலாக் தப்பு. சண்டடா ஐயோ அது இங்க வந்துருச்சு. ஆமாடா, நான் டயலாக் மார்க் சொல்றேன். அப்ப நீ சரி நீ சொல்லு. இன்னொரு டைலாக். டேய் சும்மா அழுது நிறுத்தி வைக்காத.
சிரிக்கிறேன். ரெடியா? ஆக்சுவலாக அந்த கவுண்டர் வந்து நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ மறுபடியும் ரீடேக் ஸ்டார்ட். நான் எதுவுமே பண்ணலக்கா. இவன் தான் என்ன பிரேக்கப் பண்ணான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தேகப்பட்டு சண்டை போடுறான். என்னால முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். இல்ல கரெக்டா வரல. அந்த ரியாலிட்டி வரல. ஃபர்ஸ்ட் கரெக்டா வரல. கேட்குறேன்ல சொல்லுமா. நான் எதுவுமே பண்ணலக்கா. இவன் தான் என்ன பிரேக்கப் பண்ணான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தேகப்பட்டு சண்டை போடுறான். என்னால் முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் எவ்வளோதான் அந்த கயிறு என் கையை விட்டு போகாத அளவுக்கு இறுக்கி பிடிக்கிறேனோ அந்த அளவுக்கு அந்த கயிறு என் கையை இருக்குது. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இதெல்லாம் ஒரு பொழப்பாக்கு மாதிரி நமக்கு. அண்ணா அண்ணா அது ஒரு டைலாக். சீமையில் இல்லாத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு குழந்தை கூட பெற்றுக்க துப்பு இல்லை. இதை நம்ம என்ன ஏதுன்னு கேட்டால் நாம் பொல்லாத ஆயிடுறோம். சீமையில் இல்லாத பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா. கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு குழந்தை வெத்துக்கு துப்பு இல்லை. இதை என்ன ஏதுன்னு கேட்டால் நான் பொல்லாத வாயிருவேன். குழந்தையே என்னால் மேக்கப் போட்டு மினுக்கிறத பாரு. காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்காக ஒரு ப்ரெக்னன்சி கார் தேவைப்படுது. ப்ரெக்னன்சி டெஸ்டர் இல்லை ஓகே. சன் செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரண்ணா. ஓகே ஆக்சுவலாக இப்போ இதுக்கு 2 பேர் இப்போ எங்கே போகிறாங்கன்னா பாருங்க மெடிக்கலுக்கு போகிறாங்க. மெடிக்கல் எதுக்காக போகிறாங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் வாங்க தேவை போயிட்டு இருக்காங்க. ஷூட்டுக்காக தேவைப்படுது. வாங்க எப்படி வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்தேனடா. டேய் வாங்கடா என்னடா ஏன்டா பயப்படுறீங்க? நான் கேட்குறேன். போடா கேளுடா. ப்ரெக்னன்சி டெஸ்டர். ஆமாம் எத்தனை டைம் கேட்ப ஏன்டா பயப்படுறீங்க? இல்லை நான் வீடியோ பிடிச்சிக்கிறேன். என்னடா வேஸ்ட் வாங்கிறதுக்காக வந்தீங்க அப்படியே செதுக்காக நம்ம வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் வாங்க வந்திருக்கோம். சத்தம் போட வேண்டாம். இது வந்து கேட்கறதுக்கு எவ்வளோ ஒரு தைக்க மாதிரி பசங்களுக்கு. அப்போ கேளு. ஒரு தமிழ் ஒரு சுதந்திர நாட்டில் வாய்ப்பு கேட்குற போது ஒரு ஆண்மகனுக்கு சுதந்திரம் இல்லை. கேட்டனா எவ்வளோ தரேன்? நீ கேட்டுனா உனக்கு வந்து உன்னோட ஃபோட்டோ தமிழில் போட்டுருக்கீங்க பிளாக்ல போட்டு. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே நின்று பேசுறது அவர் கேட்டிருக்கோம். ரொம்ப நின்று அவர் எடுத்து கொடுத்துருவாரு. நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் ஒன்று தாங்கண்ணா. பசங்க ரொம்ப தவிக்கிறாங்க கேட்குறதுக்கு. என்ன ஒரு பயப்படுறாங்க கேட்கறதுக்கு. இதை தலைவலி மாத்திரம் வாங்கிறதுக்கடா வந்தேன். ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு நீ கேமரா வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. டேய் அந்த டெஸ்ட் ஒன்று கொடுத்துருங்கண்ணா. என்ன டெஸ்ட் இங்கே பார்த்து என்ன டெஸ்ட்? ஆனால் ப்ரெக்னன்சி டெஸ்ட் ஓகே பாத்தியா கொலையே பண்ணிடுவேன். அங்கிருந்து சொல்லிட்டு வரேன் அவன் கேட்க
பாருங்க மக்களே, நான் வந்து ப்ரெக்னன்சி கார்டு தான் சொன்னேன். ஆனால் இவர் வந்து பழைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இவர் சொன்னார். இல்லை அப்படியெல்லாம் டெஸ்ட் சொல்லிட்டு ஆனால் கடைசியில் தப்பு இருக்கிறனால சொன்னார். அதனால சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். அது ஆக்சுவலாக நாங்கள் டெஸ்ட்டு வாங்கிச்சு கார்டு வாங்கிட்டோம். டேய் அமௌண்ட்டு கேளுங்க. நான் ஒரு ஷூட்டுக்காகண்ணா, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக. நீங்கள் லோகநாதனை தப்பாக நினச்சிடாதீங்கண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைம் சொல்றியா? அது வேணா ஒரு ராப்டி. ஒரு வழியாக நாங்கள் வந்து நான் வாங்கிட்டேன். ஒரு வழியாக போயிட்டு பயப்படாமல் வாங்கிட்டு வந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தாங்க பசங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபயர் வேண்டாங்க. ஹேர்பின்னா டேய் அது எங்கடா போகுது? ஃபேன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கடா. ஹேர்பின் எதுக்கு? இந்த ஹார்ட்பட்ஸில் ஏதாவது ஹேர்பின் இருக்குன்னு இது போகலாமா? அங்கே இருக்கும், வாங்க வாங்கிக்கலாம். ஹேர்பின் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பரவாயில்லையா? அதில் ஆணி தாண்டா இருக்கு. அதுவே வாங்கி அடிக்க மாட்டேங்கல, நிற்காதா? எதுக்குடா பூ வைக்கிறதுக்கா? ஹேர்பின் பூ வைக்க தான் சொல்ல ஆணி வாங்கி தரணும். ஓ ஷிட், இவன் பண்ணுற வேலை. அமுகு டுமுகு அமால் டுமால்